கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறாரு. இன்றைய மன்னா லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். குழந்தைகளே, இந்த மன்னாவுக்கான விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கலாமா? நாம ஒரு பாத்திரத்துல மாவை நிறைக்கும் போது முதல்ல சாதாரணமா மாவை நம்ம கொட்டினா கொஞ்சம் மாவு கொட்டின உடனே அந்த பாத்திரம் நிறைஞ்சிரும். ஆனா அந்த பாத்திரத்தை நல்லா குலுக்கிட்டு அதுல உள்ள மாவை அமுக்கி அது மேல இன்னும் கொஞ்சம் அதிகமா மாவை போட்டோம்னா இன்னுமே நிறைய மாவை அந்த பாத்திரத்துல நம்மளால நிறைக்க முடியும். அது மாதிரிதான் நம்மளோட தேவனும் நமக்கு அநேகமான நல்ல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தாராளமா கொடுத்து நம்மள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எனவே தேவன் கிட்ட இருந்து இப்படி தாராளமா ஆசீர்வாதங்களை பெற்ற நாம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது கஞ்சத்தனம் காட்டாம நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கு, அதாவது தேவன் நம்மளுக்கு எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி தாராளமான மனசோட மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டும். நாம மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு தாராளமா கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு திரும்பவும் தாராளமா கொடுப்பாரு. எனவே குழந்தைகளே, நம்ம எதையும் நமக்காக அப்படின்னு மட்டுமே சேர்த்து வைக்கிற சுயநலமுள்ள பிள்ளைகளா இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு தந்த நல்ல காரியங்களை எதுவுமே இல்லாத ஜனங்களோட தாராளமா பகிர்ந்துக்கிட்டு எப்பவுமே நம்முடைய தேவனுக்கு பிரியமான பெருந்தன்மையான நல்ல பிள்ளைகளா வாழறதுக்கு பழகிக்க வேணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சுயநலம் இல்லாம மற்றவங்களுக்கு கொடுக்கும் நல்ல குணத்தை வளர்த்துக்கிட்டு தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றது எப்படி அப்படின்றத குறித்து இன்னைக்கு நாள் முழுசும் தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. God bless you. Bye.